ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 20வது நாளாக ஹர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்க டயட்டில் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். ஹர்னிக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கேட்கலாம், வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது பன்னீர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. பன்னீர் எடுத்துக்கலாம், ஆனால் அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக பெரியவங்க வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது பன்னீரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் சின்ன பசங்களுக்கு, அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து நம்ம பன்னீர் வந்து தாராளமாக குடிக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் சேரும். இன்றைக்கி பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணி ஹர்னிக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொக்கோ மில்க் எடுத்துக்கிட்டாங்க ஒரு டம்ளர். மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு கொடுத்தேன். ஹர்னிக்கு சப்பாத்தி வச்சு கொடுத்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு எத்தனை சப்பாத்தி உள்ளே போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பொறுமையாக சாப்பிட்றதாக இருந்தால் கூட ஒரு 3-4 சப்பாத்தினா கூட நல்லா சாப்பிட்ருவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியோட சைஸ் வந்து சின்னது பண்ணிவிட்டு 2 சப்பாத்தி தான் அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த 2 சப்பாத்திக்கு நல்லா ஒரு 3 கரண்டி இருக்க மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்தேன். அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கவே இல்லை. நார்மலாக அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுக்கல. குவான்டிட்டி வந்து நான் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நாள் கழித்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. நார்மலாக வந்து பன்னீர் வெளியே வாங்குவோம். சரி, வெளியே வாங்குறது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நானே இந்த முறை நான் வந்து செஞ்சுட்டேன். மார்னிங் செஞ்ச பன்னீர்லேயே கொஞ்சம் பன்னீர் மீந்ததுனால மதியம் வந்து பன்னீர் பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்னிக்கு வந்து பன்னீர் பிரியாணி ஆனியன் ரைட்டாக வச்சு கொடுத்துட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நைட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவங்க வந்து தோசை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க பன்னீர் வந்து இதில் சேர்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம் பன்னீரை வந்து ஆயிலில் பொரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பிரியாணின்னு செய்யும்பொழுது நம்ம அந்த பன்னீர் வந்து ஆயிலில் பொரித்து செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு உடையாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால செஞ்சது. பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றது பட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? ஏன்னா பன்னீரில் இருக்க ஸ்ட்ரென்த் மட்டும் சேர்ந்தால் போதும். ஏன்னா பட்டரில் வந்து கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் அந்த மெத்தடில் நம்ம எந்த மாதிரி வீட்டில் செய்யும்பொழுது எந்தெந்த இதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு விருப்பமான ஃபுட்டை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டினியூவாக. இந்த ஒரு 20 நாளாக ஹர்னி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் ஏற்படும். இவங்க நல்ல ஆகாரங்கள் தான் கொடுக்குறாங்க, 3 வேளையும் கொடுக்குறாங்க, இதில் எப்படி வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த டயட் பிளான் மாற்றுறதுக்கு முன்ன நான் வந்து ஹர்னியோட வெயிட்டை செக் பண்ணி காமிக்கிறேன். அதில் என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா இப்போ வந்து April 4th வந்து பார்த்திங்கன்னா ஹர்னியோட டயட் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மாறப்போகுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு டயட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு முன்ன நமக்கு என்னென்னலாம் விருப்பமான பொருட்கள் இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதை வந்து நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டயட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு 20 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹர்னிக்கு வந்து எல்லா ஆகாரங்களும் கொடுத்தேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணவே இல்லை. வெளியேருந்து ஒரு ஃபுட்டு வந்து ஹர்னிக்கு வாங்கி கொடுக்காம நானே வீட்டில் ஆரோக்கியமாக தான் நான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து அந்த ஒரு 20 நாளில் அவங்க உடம்பு இப்போ இந்த ஆகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். இனிமேல் நம்ம எந்த ஒரு டயட் பிளான் கொண்டு போனாலும் அவங்க உடம்புக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே ஏற்படாது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆகாரங்கள் கம்மி பண்ணும்பொழுது வயிறு ரணமாகும், மயக்கம் வரும், வாமிட் வரும். அது மாதிரிலாம் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் அவங்க அழகாக இந்த ஒரு 2 months வந்து வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத நீங்களே கண்கூடாக பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க, ஆகாரங்களே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி சாப்பிட்றதாக இருந்தால் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்பொழுது ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு டயட் பிளான் நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்கள நம்ம கண்காணிப்புலேயே வச்சு பார்த்துக்கும்பொழுது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பமான ஃபுட்டை ஒரு 3 நாள் 4 நாள் வாங்கி கொடுக்குறது இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதோ தாராளமாக கொடுங்க. அதுக்கப்புறமா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பசங்க கண்டிப்பாக அதுக்கு ஒத்துப்பாங்க. நீங்களும் வெயிட் லாஸ் குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.